பரவாயில்ல, புது போன் நல்லா தான் இருக்கு. என் போன் 10,000 போன 10 நிமிஷம் சாட்டையை போட்டு போயிட்டானு. ஐயோ, கை கால வலிக்குது. இது வேற கையில வேற. என்னடா புது உள்ள கலட்ட கூட ஏறல. மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. என்ன தம்பி, என்ன கதை? என்னடா ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டிருந்த, கொச்சு வாங்கியிருக்கேன், போன் வாங்கியிருக்கேன்னு சொல்லி ஒன்னையும் காணா, ஒரு மாதிரியா இருக்க? அதை ஏன்னே கேக்குறீங்க? இப்பதான் புதுசா உருளோஸ் வாங்கினேன், போன் வாங்கினேன்னு ஸ்டேட்டஸ் தானே போட்டேன். 10 நிமிஷத்துல ஒரு படுபாய் வந்து அவ்வளோத்தையும் திருடிட்டு போயிட்டானு. இப்ப இங்க இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரே வயிற்றுச்சேன். நான் எங்க மேல வரேன்ட்டு எல்லாருக்கும் பார்த்து பொறாம. ஸ்டேட்டஸ் போட்டாலே போதும், அவன் எப்பயாச்சும் குட்டிச்சோரா ஆயிடும், நாசமா போயிடணும்ட்டு இப்படி ஏதாச்சும் எவனையாச்சும் ஆளை வச்சு தூக்க வச்சிடுறானுங்க. இங்க உள்ளவங்கலாம் சரியான பொறாம பிடிச்சவங்களா இருக்காங்க. என்ன ஏனே இப்படிலாம் இருக்காங்க? தம்பி, நீ வாங்கியிருக்கேன்னு சொல்லி ஸ்டேட்டஸ் போட்டதெல்லாம் பிரச்சனை இல்லை, சரியா? ஆனா உன்னால மட்டும்தான் முடியும், நீ மட்டும்தான் வாங்கியிருக்கேன்னு சொல்லி அலக்கணத்துல ஆடுன தானே, அதுதான் இங்க பிரச்சனையே. ஐயோ, இது தெரியாம வரும்போது பெரிய பிரச்சனை. ஒண்ணும் இல்லன்னு வரும்போது என் ஆளோட பிடிச்ச ஒரு போட்டோ ஸ்டேட்டஸ்ல வச்சுட்டு அது கீழே வந்தா வேற என்னால மட்டும் தான் ஆளு கரெக்ட் பண்ண முடியும். இங்க இருக்க எவனாலே லவ் பண்ண முடியாது, ஆளை கரெக்ட் பண்ண முடியாது, வெள்ளப்பிக்க உஷார் பண்ண முடியாது. ஸ்டேட்டஸை போட்டு வந்துட்டேனே நானு. அதுக்கு என்னடா இப்போ? ஹலோ, இந்த தம்பி உனக்கு தான் கால். ஹலோ. இல்லன்னு என் ஆள்கிட்ட தங்கச்சிதான் கால் பண்ணியிருந்தா. அவ கால் பண்ணி சொல்றா, அவங்க வீட்டு வேலைக்காரன் வந்து என் ஆளால அப்பாவாயிட்டாளான்னு.